இப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் இருந்திருக்கணும். நம்ம மனித பிறவி கிடைக்கிறது அரிது. இந்த கிடைச்ச பிறவியை பயன்படுத்தி நாம யாரு, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், இந்த சரீரம் மரணம்னு ஒரு நிலையை அடையும் போது அடுத்து என்ன நிகழ்கிறது, நான் உண்மையாலுமே சரீரத்தை விட்டா என்னவா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பற்றி நமக்கு ஒரு உண்மையான அறிவு இருக்கணும். அந்த அறிவை அடையிறதுக்காக தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற ஜீவராசிக்கெல்லாம் இந்த பகுத்து அறியக்கூடிய, தேர்ந்தெடுத்து புரிஞ்சுக்கக்கூடிய இந்த புத்தியானது இல்லை. நமக்கு மட்டும்தான் புத்தியானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இது வரைக்கும் கடந்த அத்தியாயங்களை பார்த்ததுல இருந்து இப்ப நம்ம நான் நம்ம சொல்லும் போது 2 வகையான நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் இருக்கிறேன் எதை முடிவு பண்ணிருக்கோம்னா, இந்த உடம்போட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சாஸ்திரம் தான் நம்மளை பார்த்து சொல்லுது, நீ நான் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீ இல்லையா, அதுக்கப்புறம் நான் பார்க்கிறேன், போகிறேன், வருகிறேன், இதெல்லாம் அடுத்து வந்துடலாம். முதல் தாட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல் தாட்டு. சாமி சொல்லுவோம் ஐ ஆம், நான் இருக்கிறேன். இந்த நான் அப்படிங்கிறதுல 2 நான் இருக்குது. ஒரு நான் உண்மையான நான், உயர்ந்த நான், மேலான நான், அழியாத நான். நான் யாரு? அகம். நான் இருக்கு இல்லையா, நான் உண்மையான நான், அழியாத நான், பிறவாத நான், இரவாத நான், எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நான். இன்னொரு நான் எதுனா, தற்காலிகமாக இப்ப டெம்பரவரியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு உடம்பு. எது? இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இதை சேர்த்து நம்ம உடல் சொல்றோம், தேகம் சொல்றோம். இது இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த தேகம் அனாத்மா, இந்த உடம்பு டெம்பரவரியா தற்காலிகமாக உனக்கு என்ன இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது நீ நான் அப்படிங்கிறது உணர்வு. நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது இல்லையா, உணர்வு. அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ், அந்த சைத்தன்யமான நீ இந்த உடம்போட என்ன பண்ணிட்ட, நான் நினைச்சு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நீ வந்துட்ட. ஆனா இந்த உடம்பு தற்காலிகமான டெம்பரவரியான ஒரு உடம்பு. ஏன்னா இந்த உடம்பு டேட் ஆஃப் பர்த் நீ சொல்ற மாதிரி உன்னுடைய டேட் ஆஃப் டெத் நீ சொல்லவே முடியாது. உங்ககிட்ட எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம, இப்போ நம்ம சாதாரண வீட்டில் குடியிருந்தா கூட நீங்க இந்த 3 மாசத்துல வீட்டை என்ன பண்ணிக்கணும், காலி பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு வேலையில சேர்ந்துருந்தா கூட 3 மாசம் முன்னாடியே அந்த வேலையை விட்டுட்டு போக போறேன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஆனா இந்த உடம்பு எந்த அறிக்கையும் பண்ண மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. யாரு? யம தர்மராஜா எந்த அறிவிக்கையும் கொடுக்காம எப்ப இந்த உடம்பு நம்மளை விட்டு போகும்னே தெரியும். நம்மளே சாப்பிட்டு நம்மளே பார்த்து பார்த்து வளர்த்த இந்த உடம்பு எப்ப நம்மளை விட்டு போகும்னு நம்ம கிட்ட சொல்லிட்டும் போகாது, முன்னாடி நோட்டீஸும் கொடுக்காது. இது எப்ப வேணாலும் இந்த உடம்பு போயிடலாம். அப்ப இது தற்காலிகமான, சும்மா தோற்ற மாத்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு பொய்யான நான். இப்ப இந்த 2ஐயும் சேர்த்துதான் இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இதைத்தான் பகவான் சொல்ல வர்றாரு. இப்ப இந்த நான் உடம்பு நான் அல்ல, மனசு நான் அல்ல, புலன்கள் நான் அல்ல, இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், அந்த அறிவு, ஞான சொரூபமான ஆத்மாதான் நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காரணம் அஜ்ஞானம் ஆவருத்தம், அறியாமை என்ன இருக்கு, மூடி இருக்கு. எதை? நான் அப்படிங்கிற உண்மையான நான் என்ன இருக்கு, இது மறைச்சிருக்கு. இப்ப இந்த உண்மையான நானை மறைச்சதுனால முஹ்யந்தி தேன முஹ்யந்தி, முஹ்யந்தினா மோகத்தினால, மோகம் மீன்ஸ் மயக்கம். மயக்கம்னு என்ன, நான் அல்லாத உடம்ப நானுன்னு என்ன பண்ணிட்டான், நினைச்சிட்டான். யாரு? ஜந்தவாக. இப்ப கயிறு இருக்குது, கயிறு தெரியல, கயிறு தெரியலங்கிறது அறியாமை, அஜ்ஞானம். ஆனா அது பாம்பா தெரியுறது மோகம். அத மாதிரி நான் ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா இந்த உடம்ப நான் என்ன பண்ணிட்டோம், நினைச்சிட்டோம். இதான் முஹ்யந்தி, மோக வயப்பட்டுட்டோம். இப்ப இந்த உடம்ப நான் நினைச்சதுனால இந்த உடம்பால செய்யற செயல் எல்லாம் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நம்ம அபிமானம் பண்ணி செய்கிறோம். இப்ப நான் செய்கிறேன் நமக்கு அபிமானத்தோட செய்யும் போது அந்த செயலுக்குரிய பலன் அது நம்ம ஒண்ணு பாவமா இருக்கலாம், அல்லது புண்ணியமா இருக்கலாம், அல்லது 2 கலந்து இருக்கலாம். நல்வினை நல்ல செயலா இருக்கலாம், தீய செயலா இருக்கலாம், இல்ல 2 கலந்த ஒரு செயலா இருக்கலாம். அந்த செயலுக்குரிய பலன் நல்வினையா இருந்தா நமக்கு புண்ணியமா வரும், தீய செயலா இருந்தா கண்டிப்பா நமக்கு பாவம், அது துயரமா நமக்கு வரும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த உடம்ப நானு நினைச்சதுனால
அந்த மயக்கத்தினால மோகத்தினால செயலை நான் செய்யறேங்கிற அபிமானம் வந்ததுனால அபிமானத்தோட செயலை பண்ணும்போது அது புண்ணிய பாவமா நமக்கு மாறி புண்ணிய பாவம் நமக்கு சுக துக்கத்தை கொடுத்தே ஆகணும். அப்ப இந்த பிறவில மட்டும் ஒரு பிறவை அனுபவிச்ச முடியாது, அடுத்தடுத்த பிறவி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கு. இப்படித்தான் நம்ம முத எப்ப பிறக்க ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து இப்படியே பிறந்து இவ்வளவு நாள நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்ப ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினால இப்ப நம்ம பகவத்கீதை மூலமா ஒரு விசாரணை சிரவணம் பண்ணக்கூடிய சாஸ்திரத்தை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப பகவான் செகண்ட் சாப்டர்ல இருந்து 2வது அத்தியாயத்திலிருந்து நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த உடம்பு மனசு புலன்கள், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே உன்னால் அறியப்படக்கூடியது. உனக்கே இதுல வரக்கூடிய எண்ணங்கள் தெரியுது, புத்தியில இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, புத்தியில ஏற்படக்கூடிய அந்த முடிவு பண்றது வேண்டாம் முடிவு பண்றது எல்லாம் உனக்கு தெரியுது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியுது, எல்லாமே உனக்கு புலன்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியுது. அதனால இந்த உடம்பு நீ கிடையாது, இந்த உடம்புக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீன்னு திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, உபதேசம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா இது எவ்வளவு முறை கேட்டாலும் உனக்கு புரியாம இருக்கிற காரணம் உன் மனசு இன்னும் தூய்மையாகணும். அதுக்கு நீ உன்னுடைய கடமைய, உன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உன்னுடைய டியூட்டிய, உனக்கு அமைஞ்சிருக்க உறவுகளுக்கு நீ செய்ய வேண்டியதை தார்மீகமா நீ என்ன பண்ணு, செஞ்சுட்டு வா. அப்ப செய்யும் போது அவங்க கிட்ட இருந்து பலன் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்காத, நான் உன்னை கவனிச்சுட்டே இருக்கேன், நீ எந்த செயல் செஞ்சாலும் அதுக்குரிய பலனை நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு பகவான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு உறுதி கொடுத்துட்டே வந்துட்டே இருந்துட்டு இருக்காரு. இதுதான் இது வரைக்கும் வந்திருக்கும். இப்ப நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துக்கு பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு அறியாமை தான் இப்ப பிறவிக்கு காரணம். இங்க போட்டாரு ஜந்தவக அப்படின்னு போட்டாரு. ஜந்தவகனாலே பிறப்ப எடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணம் எது, அறியாமை தான். என்ன அறியாமை, நம்மளை பற்றிய அறியாமை. அப்ப நம்ம திரும்ப பிறக்க கூடாது. அதே சமயத்துல நாம இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி, நம்மளை பற்றி நாம அறிஞ்சுக்கணும். நாம யாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம யாரு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய புத்தியை என்னணும் பயன்படுத்தி குரு மூலமா இப்படி சாஸ்திரத்தை கேட்கறது தான் இது ஒரே வழி. இதுக்கு பேரு ஞான யோகம். சரி, இப்ப நம்ம இதை கேட்டுட்டு இருக்கோம். இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது என்னெல்லாம் படிநிலைகள் நம்ம கிட்ட மாற்றம் வரணும், ஒரு ஞானி எப்படிலாம் படிநிலையை தாண்டி அந்த ஞானத்துல அவரு ஸ்திரமா சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல பகவான் என்ன பண்றாரு, சொல்ல போறாரு. இப்ப எடுத்துக்கலாம் 16வது ஸ்லோகம். ஞானேன துதத ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். பாருங்க, து மாறாக அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு ஆத்மனக கடைசி சொல் வந்திருக்கு. ஆத்மனக, ஆத்மனக ஞானேன அஜ்ஞானம் நாசித்தம் பவதி அப்படின்னு நம்ம சேர்த்திக்கணும். ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால், ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் அஜ்ஞானம் நாசித்தம், அஜ்ஞானமானது நாசத்தை அடைகிறது, பவத்தின அடைகிறது. இப்போ போன முன்னாடி ஸ்லோகத்துல அஜ்ஞானத்தினால ஞானம் மறைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருந்தாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு, ஞானத்தினால அஜ்ஞானம் என்ன பண்ணுது, நாசம் அடைகிறது. என்ன ஞானம், ஆத்மனக, ஒருத்தருடைய உண்மையான சொரூபத்தை பற்றிய அறிவு ஏற்படும் போது அவனை பற்றி அறியாமை அவனிடமிருந்து நீங்குகிறது. இப்ப நம்மை பற்றிய அறிவு நமக்கு வரும்போது நம்மை பற்றி அறியாமை நம்மிடம் என்ன பண்ணுது, நீங்குகிறது. இதுதான் முதல் வழி சொல்றாரு. இப்ப ஏஷாம் அப்படி போட்டார், எவர்களுக்கு ஆத்மனக ஞானேன அஜ்ஞானம் நாசித்தம் பவத்தி, எவர்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் அவர்களை பற்றி அறியாமை நீங்குகிறதோ தேஷாம் அவர்களுக்கு. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு தேஷாம் ஆதித்யவத், ஆதித்யன சூரிய பகவான், ஆதித்யவத் அப்படின்னா சூரியனை போல. சூரியன் என்ன பண்ணுது,
இப்ப சூரியன் வந்துருச்சுன்னா இருள் என்ன பண்ணிடுது, போயிடுது. சூரியன் அப்படிங்கிறது நம்ம பிரகாசம்னு எடுத்துக்கணும். சூரிய பிரகாசம் வரும்போது இருள் அப்படிங்கிறது முழுமையா நீங்கி விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா போதானா சூரியன் பிரகாசிச்சா இருள் முழுவதும் விலகிறது. இருள் முழுவதும் விலகிறது மட்டும் இல்ல, இங்க என்னெல்லாம் பொருள் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தெளிவா என்ன பண்ணுது, தெரியுது. அப்ப சூரிய பிரகாசம் 2 செயலை செய்யுது. செயலில் அது சுபாவம், அது பிரகாசிப்பதனால 2 நிகழ்வானது நடக்கிறது. ஒண்ணு இருள் போகிறது, 2வது இருள்ல நமக்கு எதெல்லாம் தெரியாம இருந்துச்சோ அதெல்லாம் பிரகாசம் வந்தோன்னு தெளிவா இது சேரு, இது ரூமு, இது வீடு, நான் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுது, தெளிவா நமக்கு தெரிகிறது. அதே போல இந்த ஞானம் அப்படிங்கிறது பிரகாசம். இந்த சூரிய ஒளி போல இந்த ஞான ஒளி நம்ம கிட்ட ஏற்படும் போது நம்மளை பற்றி அறியாமை நீங்குகிறது. ஒண்ணு, அது முதல். எப்படி இங்க இருட்டு போகுதோ அது மாதிரி நம்மளை பற்றி அறியாம போகுது. நம்மளை பற்றி அறியாம போகுது என்ன அர்த்தம், நான் இந்த உடம்பு மனசு புத்தி நான் இல்லை, ஆத்மாதான் என்னுடைய நேச்சர், என்னுடைய சொரூபம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, தெரியுது. அப்ப நம்மகிட்ட இந்த உடம்பு நான் அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த அறியாமை நம்மளை விட்டு போகுது. தத்து பரம், லாஸ்ட் வார்த்தை தத் பரம்னா, பரம்ங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மம் எந்த பிரம்மம், நம்முடைய உண்மையான சொரூபமான அந்த ஹையர் நேச்சர் சொல்லக்கூடிய ஆத்மாதான் நான் அப்படிங்கிற அந்த சொரூபம் பிரகாசயதி, நன்கு விளங்குகிறது. இந்த இடத்துக்கு முக்கியத்துவம். 2 நடக்குது. சூரிய பிரகாசம் வந்தா இருள் போகுது, இருக்கிறது அப்படியே தெரிகிறது. அத மாதிரி நம்மளை பற்றி அறிவு நமக்கு வரும்போது நம்மளை பற்றி அறியாமை நீங்குகிறது. நான் யாரு, நான் ஆத்மா, நான் பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளங்குகிறது. நம்ம அறிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய சொரூபம் நமக்கு தெரியுது, நம்ம கிட்ட கூடிய அறியாமை நீங்குது. 2 வேளத்துல அறியாமை நீங்குச்சுன்னா நம்மளுடைய சொரூபம் இயல்பா பிரம்மன் தான் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, தெரிகிறது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ஒரு பகவான் நமக்கு சொல்ல வர்றார். இப்ப ஆதித்யவத் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு மேல ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்லவே வேண்டாம். சூரிய பகவான் அப்படிங்கிறது ஏக்கக, உலகத்துக்கே ஒரே சூரிய பகவான். அவர் பிரகாசத்தை கொடுத்துட்டாருன்னா, அவர் வந்தாருன்னா இருள் போற மாதிரி உனக்கு உன்னை பற்றி அறிவு வந்ததுன்னா உடனே உன்னை பற்றி அறியாமை நீங்குது. உன்னை பற்றி அறியாமை நீங்கும் போது உன்னுடைய சொரூபம் என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறதுனா நான் இன்னார் யாரு, அகம் ஆத்மா, அகம் அக்கர்த்தா, அகம் அபோக்தா, நான் செயல் புரிபவன் அல்ல, செயலை ஏவுறவனும் அல்ல, நான் செயலுக்குரிய பலனை அனுபவிப்பவனும் அல்ல அப்படிங்கிற ஒரு அறிவு ஞானமானது அவங்கிட்ட தெளிவா விளங்குகிறது. சரி, இதனால என்ன லாபம் அப்படின்னா, எப்ப இந்த ஞானம் ஸ்திரமாயிருச்சோ, எது நான் ஆத்மா, நான் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு ஸ்திரமாயிருச்சோ அப்பவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாப பயம், நரக பயம், புனர்ஜென்ம பயம், மரண பயம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் நான் இறந்து போயிடுவேன், எனக்கு மரணம் வந்துருமே அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் போயிடும். ஏன்னா இந்த சரீரம் தான் வந்திருக்கு, இந்த சரீரம் தான் மரணத்தை அடைய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எப்ப ஞானம் வருதோ, எப்ப அறியாமை போகுதோ அப்ப தெளிவா தெரிஞ்சிடும். இந்த சரீரம் நாம் அல்லன்னு தெரியும் போது இந்த சரீரத்துக்கு தான் மரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. சரி, அது எப்ப நடக்கும் அப்படின்னா, அது எப்ப முதல் கர்ப்பத்துல அம்மா கர்ப்பத்துல உண்டாச்சோ அப்பவே அதுக்கு என்ன டைம் அப்படிங்கிறத பிராரப்தத்துல பிக்ஸ் பண்ணி தான், முடிவு பண்ணி தான், எக்ஸ்பிரி டேட்டோட இது என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் கூட இந்த சரீரம் போகாது. அந்த டைம், அந்த க்ஷணத்துக்கு ஒரு க்ஷணம் எக்ஸ்ட்ராவும் இந்த சரீரம் இருக்காது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நோய் வந்தாலும் நமக்கு சரீரம் பிராரப்தம் போகணும்னு மரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எந்த காலத்துல எந்த க்ஷணத்துல ஏற்படணுமோ அப்பதான் ஏற்படும். அதுக்கு முன்னாடி வரவே வராது, எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும். அதே மாதிரி நோயே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் மரணம் அப்படிங்கிற அந்த பிராரப்தம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சரீரம் ஒரு க்ஷண நேரம் கூட இருக்காது. இது நில்லுனாலும் நிற்காது. இந்த சரீரம் நான் அல்ல அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்குவாரு. யாரு, அவர் இந்த அஞ்ஞானம் நீங்கும் போது இது அவருக்கு தெரிஞ்சுக்கும் போது அப்ப நான் இறந்து போயிருவேனே அப்படிங்கிற பயம் அவர்கிட்ட இருக்காது. அப்புறம் இந்த சரீரம் தான் போகுது, எனக்கு மீண்டும் பிறப்பே இல்லை அப்படிங்கும் போது நான் நரகத்துக்கு போயிடணும் பயமும் கிடையாது, ஐயோ திரும்ப எங்க போய் பிறப்பணும் அப்படிங்கிற புனர்ஜென்ம பயமும் இருக்காது. சரி, இருக்கும்போது மரண பயம் இல்லாததுனால இருக்கிற இடத்துலயும் அவர் எப்படி இருப்பாரு,
சந்தோஷமா இருப்பார். என்ன வேணும்? இதுதானே வேணும். இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். மரண பயம் இல்லாம போயிருது, நரக பயமும் இல்லை, பாப பயமும் இல்லை, திரும்ப நான் பிறந்துருவணுங்கிற பயமும் இல்லை. இப்படிப்பட்ட அந்த ஞானத்தினுடைய பலனான அபயஸ்வரூபமா ஆனந்த ஸ்வரூபமா இருப்போம். ஆனா சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் அப்படி இருக்கும். மனைவி, குழந்தைங்க, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதுல எல்லாம் பிராரப்தத்துல எது எது யார் யார் எப்படி எப்படி நம்ம மட்டும் நடந்துக்கணுமோ அவங்கவுங்க அப்படி அப்படிதான் நடந்துக்குவாங்க. நமக்கு ஞானம் வந்ததுனால யாருமே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞானின்னு வெளியில யாருக்குமே தெரியாது. ஒரு ஞானிய இன்னொரு ஞானி தான் அறிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் அஜ்ஞானியில இருந்துட்டு நம்ம ஞானி, அதெல்லாம் நம்மள எல்லாம் ரெஸ்பெக்ட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நம்மளை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மளை எப்படி நடத்துனாங்களோ அப்படிதான் நடத்துவாங்க. அவங்களுடைய சுபாவம் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஞானம் வந்ததுனால, அறியாமை போனதுனால அங்க அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய பேச்சுக்கள் நம்மளை புண்படுத்தாது, காயப்படுத்தாது, நம்மளை அது தாக்கவே தாக்காது. இது எப்படி இருக்குன்னா, அப்படி அந்த ஞானத்தை அடையும் போதே இதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பகவான் சொல்றாரு, உபநிஷத்து இதான் உண்மை. நம்ம இந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அந்த முயற்சி பண்றது எதுன்னா, இப்ப இருக்க டியூட்டி நம்ம என்ன பண்ணணும், சரியா தார்மீகமா செஞ்சுட்டே, ஆனா சிரவணம் பண்றதை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சிரவணம் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, இந்த இடத்த மட்டும் நம்ம விடாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க இந்த ஞானம் நமக்கு ஸ்திரமா, இதை தவிர வேற வழியே இல்லை. தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினக. ஒரு குருவிடம் சென்று பணிந்து கேட்டு அவர் சொல்லக்கூடிய உபதேசத்தினாலதான் இந்த ஞானமானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு நடிகரோ ஒரு நடிகை, அது சினிமாவில் இருக்கலாம் அல்லது நாடகத்துல இருக்கலாம். இப்போ அவங்களுக்கும் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு நாடகத்துல ஒவ்வொரு சீன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல அவங்கள நல்லவங்களை அடிக்க வச்சிருப்பாங்க, ஒரு சில இடத்துல அவங்கள வில்லியா காமிச்சிருக்கலாம், வில்லனா காமிச்சிருக்கலாம். அப்புறம் சில இடத்துல ஒரு சில நாடகத்துல அவங்க எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்க மாதிரியே சீனா இருக்கலாம். ஒரு சில இடத்துல அவங்க எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா அவங்களும் சிரிச்சுட்டு மற்றவங்களுக்கு ஜோக் அடிக்கிறாங்க. இப்படி எந்த படத்துல எந்த நாடகத்துல அவங்களுக்கு எந்த நடிப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு 100% தெரியும் இது ரோல், நம்ம இந்த கதாபாத்திரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடிச்சிட்டு இருக்கோம். நாம உண்மையான நாம இது கிடையாது, நாம இன்னார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா இருக்கும். அதனால அழுகிற சீன் அவ்வளோ ஒரிஜினலா அழுதாலும் நான் இந்த சீன்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணும், தெரியும் தானே, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிச்சைக்கார வேஷம் வந்துருச்சுன்னா அவங்க சாரி எல்லாம் அப்படி ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு அந்த கோயில் வாசல எங்கேயும் ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிற சீனுன்னா அந்த ஒரிஜினல் எப்படி எடுப்பாங்களோ அதை விட ரொம்ப நல்லா நடிச்சு என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்படி பிச்சைக்கார வேஷம் போட்டு இப்படி உட்காந்துருக்குமே நம்ம பிச்சை எடுக்கிறோம்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட எந்த விதமான சோர்வோ அதனால ஒரு இகழ்ச்சியோ அதெல்லாம் இருக்காது. அவங்க நல்லா பிச்சைக்காரன் நடிச்சாதான் நமக்கு சம்பளம் என்ன பண்ணுவாங்க, நிறைய கொடுப்பான்னு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த சீன் நடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நான் பிச்சைக்காரங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவங்களுக்கு இப்ப நம்ம ரோல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் தெரியும். இப்ப அதனால அழுகிற சீன் அழுகுறாங்க, சிரிக்கிற சீன் சிரிக்கிறாங்க, எல்லா சீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள எப்படி அவங்கள பற்றி அறிவு இருக்கோ அது மாதிரி நமக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற ஞானம் நமக்கு ஸ்திரமா இருக்கும். இந்த எல்லா ரோல்லையும் அப்பா ரோல், அம்மா ரோல், மனைவி ரோல், மகன் ரோல், எல்லா ரோலும் இருப்போம். அங்கங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டு இருப்போம். அது ஞானி என்ன பண்ணாது, பாதிக்கவே பாதிக்காது. அதனால எல்லாரும் அழுவும் சேர்ந்து என்ன பண்ணிக்குவாரு, அழுதுக்குவாரு. நம்ம பட்டினத்தார் கதையிலே பார்த்துருக்கலாம். அவர் இருக்க ஊர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு அழுதுட்டு இருப்பாங்க. இவர் நடந்து போன இவரு கட்டிப்பிடிச்சு சேர்ந்து பண்ணுவாரு, அழுவாரு. நாங்களாம் தான் அழுகுறோம், நீங்க ஞானியாச்சு நீங்களே எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா அப்போ அவர் சொல்லுவார், செத்த பிணத்தை சுற்றி சாகக்கூடிய பிணங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கின்றனவே என்று நான் அழுகின்றேன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். அதனால அங்க போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், சரீரம் நாம இல்ல அது போயிடுச்சு நீங்க உட்காந்து அழுதுட்டீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை.
அந்த கூட்டத்துல அவங்க நம்ம கூட இருந்தாங்க, இதுக்கப்புறம் நம்ம கூட அவங்க இருக்க போறதுல அந்த பிரிவை இன்னொரு யாராலையும் அது என்ன சரி பண்ண முடியாது. அப்ப நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கோம், அதனால கண்ணில் தண்ணி வரும், அதனால அழுதுக்கலாம். அதெல்லாம் சாஸ்திரம் அழக்கூடாதெல்லாம் சொல்லவே இல்லை. அதுக்காக தான் நீ 16 நாள் அழுதுக்கோ, அவங்கள நினைச்சுக்கோ, நீ என்னைய கூட நினைக்க வேண்டாம், எனக்கு கூட தீபம் ஏற்ற வேண்டாம், என்னைய பாக்குற கூட கோவிலுக்கு வர வேண்டாம், நீ உன்னுடைய உறவுல யாரும் நெருங்கியோ போனாங்களோ அவங்கள நினைச்சு அந்த 16 நாள் இந்த துக்கத்தை அனுசரின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணாங்க, சாஸ்திரமே கொடுத்துச்சு. இப்ப நமக்கு அதுக்கே பிள்ளைங்களுக்கு எக்ஸாமோ வெளியூர்ல இருக்கும், 16 நாள் முடியாதுன்னு அடுத்த நாளே பண்ணிட்டு 16 நாள் கூட என்ன பண்றதில்ல, துக்கம் அனுஷ்டிக்காம நாம ஓடிட்டு இருக்கோம். இதுல கோயிலுக்கு போலாமான்னு வேற கேட்டுட்டு இருக்கோம். நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம பெரியவங்க எல்லாம் நமக்கு சரியான முறையில தான் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த இடத்துக்கு இது சரியா புரிஞ்சுக்கணும். அதனால அந்தந்த இடத்துல நம்ம நீங்க போய் இன்னைக்கு நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இது எதுன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவர் நடிக்கைங்கிற உணர்வு இருக்காது. அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணாது, பாதிக்காது. அவரு தன்னை சுத்தி இருக்கவங்கள்ட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருக்காது. சாதாரண எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே மனசுல ஒரு துயரம் வரும்போது உடனே நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, இவன் இப்படி பேசிட்டான், அதுதான் நான் இப்ப இன்னைக்கு எனக்கு மூட ஏன் போயிடுச்சுன்னு அவன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அல்லது இந்த சூழ்நிலை இப்படி நடந்துருச்சு, அதனால என்னால இன்னைக்கு நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஒருத்தரும் நமக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒருத்தருடைய செயல்பாட்டை சொல்றோம், ஒருத்தருடைய நடத்தையை சொல்றோம், அல்லது ஒரு சூழ்நிலையை சொல்றோம், அல்லது நம்ம ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டு கிடைக்கலைன்னா அந்த கிடைக்கலங்கிறதுக்கு துயரன்னு சொல்றோம், அல்லது நம்ம ஆசைப்பட்ட பொருள் நம்ம விட்டு போயிருச்சுன்னா இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம துயரத்துக்கு எப்ப பார்த்தாலும் வெளியில ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த நினைப்பு நமக்கு இருக்கிற வரைக்கும், நம்ம துயரத்துக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம துயரம் போறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவோம்னா, அந்த பொருள் தான் காரணம்னா அந்த பொருளை எப்படியா அடையிறதுக்கு ஆசைப்படுவோம். அந்த பொருள் இல்ல ஒரு மனிதர் தான் காரணம்னா அவர் எப்படியாவது மாத்தி நமக்கு பிடிச்ச மாதிரி அவரை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். சூழ்நிலை தான் காரணம்னா அந்த சூழ்நிலை எல்லாம் சரி பண்ணா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா இது ஒரு காலத்திலையும் நடக்காது. நீ எந்த சூழ்நிலை சுகத்தை கொடுக்குன்னு நினைச்சியோ அந்த சூழ்நிலை மாறி இருக்கும், ஆனா அந்த சுகத்தை அடையக்கூடிய மனநிலை உங்கள்கிட்ட என்ன பண்ணாது, இல்லாம போயிருக்கும். அந்த மனிதர் யாரை மாற நினைச்சியோ அவர் கண்டிப்பா நீ நினைச்சவே மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் அப்படி மாறினா கூட அதுக்கப்புறம் ஒரு குறை கண்டுபிடிச்சு இல்லை இன்னும் இப்படி இருந்தா பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மனசு அங்க ஒரு மாற்றத்தை தான் ஏற்படும் நினைக்கும். அவங்க எல்லாரும் பிரத்தில வெளியில தான் வெளியில தான் ஒரு மாற்றம் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எல்லாரும் வெளியிலேயே மாற்றத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியே காலம் பூரா என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. கணவன் மனைவியை மாத்த நினைக்கிறாரு, மனைவி கணவனை மாத்த நினைக்கிறார், 2 பேரும் சேர்ந்து பிள்ளைய மாத்தலாம் நினைக்கிறோம், பிள்ளை அம்மா அப்பா மாத்தணும்னு நினைக்குது. இப்ப நாமெல்லாம் சேர்ந்து பெரியவங்களை இப்படி எல்லாரும் அவங்கவுங்க கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். சாஸ்திரம் சொல்லுது, அங்க எல்லாம் உனக்கு துயரத்துக்கெல்லாம் காரணம் இல்லை, ஒன்னு நீ என்ன பண்ணணும், மாத்தணும். உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங் பேட்டர்னே மாத்தணும். என்ன திங்கிங் பேட்டர்ன் மாத்தனா, இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்புக்கு ஆதாரமான எல்லாம் அறிவு சொரூபம் அறிஞ்சிட்டு இருக்க அறிவு ஞான சொரூபமான ஆத்மா தான் நான், ஒன்னதான் நீ என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். அதுதான் ஞானத்தை என்ன ஸ்திரப்படுத்தணும். அஜ்ஞானம் போகும்போது அகம் ஆத்மாங்கிற ஞானம் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணாரு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மாறுன்னு நினைக்க கூடாதா அப்படின்னா, நம்ம தார்மீகமா நினைக்கலாம், நினைச்சு சொல்லவும் கூட செய்யலாம். ஆனா அவங்க அப்படி மாறாம இருக்கிறது தான் நான் கோபமா இருக்கிறதுக்கும் நான் துயரப்படுறதுக்கு காரணம்னு நீ உனக்குள்ள வச்சிருக்கிய அந்த முடிவை நீ என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். இப்போ கணவனோ மனைவியோ மாறி இருக்கு, தர்மத்தை விட்டு மாறுறாங்கன்னா இது சரியில்லைங்கன்னு சொல்லலாம், மாறுன்னு நினைக்கலாம். குழந்தை தர்மத்தை விட்டு மாறுது, தர்மத்தை விட்டு போகக்கூடாது, இது சரியில்லைன்னு அட்வைஸ் பண்ணலாம், சொல்லலாம். ஆனா அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் நான் அப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு துன்பத்துக்கு காரணம் ஒண்ணு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப எப்பவுமே நீ வாழ்நாள் கூட துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கணும். அது நீ சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணு. அப்புறம் அதை மீறி இருந்ததுன்னா அவன் போய் அந்த செயல்பாடை மாத்தி செஞ்சு ஒரு அடிபட்டு உதப்பட்டு ஒரு நாளைக்கு மாறி வருவான். வேற என்ன பண்ண முடியும், நம்ம சொற்கள்னாலலாம் எல்லாரும் மாறவே மாட்டாங்க. அவங்கவுங்க நம்ம பண்றது தவறு, நம்ம இதுல இருந்து மாத்திக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க நினைக்காம யாருமே யார் சொல்ற பேச்சையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. கேட்குற மாதிரி தெரியுது, ஆனா அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள மாற்றம் வரணும்.
அது நம்ம சொல்லலாம். அதுக்கு மேல பிரார்த்தனை, பிரேயருக்கு மிஞ்சினது ஒண்ணும் இல்ல. டெய்லி பகவான் கிட்ட நல்ல புத்தியை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு, தர்மத்தை விட்டு விலகாம இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை டெய்லி பண்ணலாம். ஆனா அதை துயரமா நம்ம எடுத்துட்டு சுமந்துட்டு இருக்க கூடாது. நம்மளை நாம மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன மாத்தணும்? அடிக்கடி இந்த அறிவை என்ன பண்ணணும்? இந்த உடம்பு மனசு புத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட கருவி. இதை எப்ப நோட்டீஸ் பண்ணாம எப்ப வேணா எடுத்துக்குவாரு. எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நாம இந்த உடம்பெல்லாம் ஆத்மாதான் நாமன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அப்படி நமக்கு அந்த ஸ்திர ஞானம் நமக்கு வரணும். இப்ப கடல் இருக்கு. இந்த கடல்ல அழுக்கு தண்ணி சேருது, நல்ல தண்ணி சேருது. இப்போ நல்ல தண்ணி சேருதுன்னு சந்தோஷப்படுறதோ, அழுக்கு தண்ணி சேருதுன்னு நினைச்சு துக்கப்படுறதோ கடல் செஞ்சுட்டு இருந்ததுன்னா வாழ்நாள் பூரா அதுக்கு என்ன இருக்கும்? துயரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்போ எந்த தண்ணி சேர்ந்தாலும் நான் என்னுடையது எப்படி நான் நிறைஞ்சிருக்கேன், இவங்க ரெண்டும் அப்பப்போ சேர்றாங்க, இல்லைன்னா அப்பப்போ என்ன பண்றாங்க? வராம போறாங்க. நான் பூர்ணமானவன் அப்படின்னு நம்மளை பற்றி அறிவு நமக்கு இருக்கணும். இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாத்தி தான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டே காலத்தை வீண் பண்ண கூடாது. ஆனா நம்ம செய்யற டியூட்டி என்ன பண்ணணும்? செய்யணும். இது எப்படின்னா முயற்சி பண்ணணும். இதுக்கு ஸ்திர நம்பிக்கை, பகவான் மேல பக்தி இருக்கு. நம்ம பெரியவங்களாம் அதனால வாழ்ந்து காமிச்சாங்க. நம்ம அம்மாவா, அப்பாவா, தோழனா, நண்பனா, நமக்கு ஏதோ ஒரு தெய்வத்து மேல நமக்கு முழு ஸ்ரத்தை இருக்கணும். பகவான் இல்லாத இடமே இல்லை. அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம செய்யற ஒண்ணுன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நமக்கு துணை இருப்பாரு. அவர் நமக்கு கை கொடுப்பாரு. நமக்கு மனோதைரியம், மனோபலம் யாரு மேல இருக்கணும்? முழு சரண்டர் இறைவன் மேல நம்ம சரணாயத்தோடு இருக்கும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் இங்க பகவான் சொல்ல வரல. இப்ப நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல சொன்னது என்னன்னா, ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் ஆத்மாவை பற்றிய அறியாமை நீங்குகிறது. ஒருவனுக்கு அவனை பற்றிய ஞானம் வரும்போது அவனை பற்றிய அறியாமை நீங்குகிறது. அது நீங்கினோன்னு என்ன நடக்குதுன்னா, சூரிய பிரகாசம் எப்படி இருளை நீக்கி இருக்கிறத தெல்ல தெளிவா பிரகாசிக்கிறதோ விளங்க வைக்கிறதோ, அத மாதிரி அவனுக்கிட்ட அவனை பற்றி அறியாமை போகி அவன் தத் பரம், அந்த பரபிரமம் தான் நானு அப்படிங்கிறது அவனுக்கு தெல்ல தெளிவா என்ன பண்ணுது? விளங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சிட்டாரு.